தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 15/4/2016 வெள்ளிக்கிழமை பூசம் நட்சத்திரம் இரவு 8:13 வரை, பிறகு ஆயில்யம் நட்சத்திரம். இன்றைக்கு ஸ்ரீ ராம நவமி. ராமஜெயம் அது ராமஜெயம், நம்பிய பேருக்கு ஏது பயம் என்பார் கவிஞர். பொதுவாக ராமனை நாம் நம்பி செயல்படுகின்ற பொழுது நம்முடைய சேமிப்பு உயர்கிறது, செல்வாக்கு மேலோங்குகிறது, வாழ்க்கை வளமாக இருக்கிறது. ஒரு இல், ஒரு சொல், ஒரு வில் என்று வாழ்ந்தவன் ராமபிரான். அவனுக்கு ஒரு இல்லம், ஒரு இல், ஒரு சொல், ஒரு வில், சொன்னதை நிறைவேற்றியவன், ஒரு வில்லாலே வெற்றி கண்டவன். ஆகையினாலே அந்த ராமபிரானுடைய புராணம் இருக்கிறதே, ராமாயணத்தை செட்டிநாட்டு பகுதியிலே எல்லாம் படிப்பார்கள். புரட்டாசி மாதம் பிறந்து விட்டாலே பல இல்லங்களிலே ராமாயணம் படிப்பார்கள். அப்படி ராமாயணம் படிக்கின்ற பொழுது அவர் ஒழுக்கமாக வாழ்ந்தவன். ஆகையினாலே ஒழுக்கத்துக்கு வித்திருக்கிறது என்ற அடிப்படையிலே தான் நகர்ப்புறங்களிலே எல்லாம் ராமாயணம் படிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். அந்த ராமன் பிறந்த நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம். 7வது நட்சத்திரத்திலே பிறந்தவர் ராமபிரான். அசுவதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் என்று 7வதாக வருகிற நட்சத்திரத்திலே 7வதாக அவதாரம் எடுத்தவன் ராமபிரான். அவதாரமும் 7, நட்சத்திரமும் 7. ஆனால் திதியோ நவமி திதி. நவம் என்றால் 9, 9வது திதி. இன்றைக்கு நாடெங்கிலும் உள்ள ராமர் கோவில்களிலே இருக்கிற அனுமனுக்கும் விழா எடுப்பார்கள், ராமனுக்கும் விழா எடுப்பார்கள். ஆலயங்களெல்லாம் விழாக்கள் நடைபெறும். எங்கள் பகுதியிலே, செட்டிநாட்டு பகுதியிலே, காரைக்குடிக்கு அருகில் உள்ள சூரக்குடியிலே சிவ ஆஞ்சநேயர் என்று மிகப்பெரிய விஸ்வரூப ஆஞ்சநேயர் இருக்கிறது. அங்கே இன்றைக்கு ராமநவமி விழா என்னுடைய தலைமையிலே நடக்கின்றது. அங்கு ஏராளமான பக்தர்கள் வந்து அந்த சிவ ஆஞ்சநேயரை வழிபட்டு பலன் பெற்று செல்கின்றார்கள். அதேபோல அறந்தாங்கியிலே அழியா நிலையிலே ஒரு அற்புதமான விஸ்வரூப ஆஞ்சநேயர் வீட்டிலிருந்து அருள் வழங்குகின்றார். நாமக்கல்லிலே மிகப்பெரிய ஆஞ்சநேயர், விஸ்வரூப ஆஞ்சநேயர் அங்கே இருக்கின்றார். பொதுவாகவே இன்றைக்கு அனுமனை வழிபட்டால் ஆனந்தம் கிடைக்கும், ராமனை வழிபட்டால் நன்மைகள் கிடைக்கும். அனுமனை நாம் வழிபடுவதற்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா, ராமாயணத்தில் நீங்கள் பார்த்தால் தெரியும், அனுமன் பறந்து செல்கின்ற பொழுது திடீரென்று சனி வந்து அவரை பிடித்துக் கொள்ள வரும். அந்த நேரத்திலே அவர் சஞ்சீவி மலையை உயிர்ப்பிப்பதற்காக, மக்கள் உயிர்ப்பிப்பதற்காக, போரிலே மாண்டவர்கள் எல்லாம் உயிர் பெற வேண்டும் என்று சஞ்சீவி மலையை தூக்கி கொண்டு வருவார். மலையை தூக்கி கொண்டு வந்திருந்த பொழுது அந்த சனி பகவான் வந்து அவருடைய தலையிலே வந்து உட்கார்ந்து கொள்வார். அனுமனின் தலைக்கும் சஞ்சீவி மலைக்கும் நடுவிலே சனி பகவான் சிக்கிக் கொண்டு விடுவார். அப்பொழுது ஒரு வரம் கேட்பார், என்னை வழிபடுபவர்களை நீ பிடிக்கக்கூடாது என்று கேட்பாராம். இது ஒரு புராண கதையாக இருந்தாலும் கூட 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி நடைபெறுகின்ற பொழுதெல்லாம் அனுமனை வழிபட்டால் அவர்களுக்கு தடைகள் நிவர்த்தியாகும். தடைகள் நிவர்த்தியாக வடைமாலை அணிவிக்க வேண்டும். துளசி மாலை அணிவித்தால் தொல்லைகள் நீங்கும். வெண்ணைக்காப்பு சாற்றினால் அவருடைய மனம் இழகி உங்களுக்கு அவர் நன்மைகளை வழங்குவார். ஆகையினாலே நீங்கள் அருகில் இருக்கிற ஆலயங்களுக்கு நீங்கள் செல்லலாம், அனுமன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம். அப்படி நீங்கள் வழிபாடு செய்கின்ற பொழுது உங்களுடைய இல்லங்களிலே இன்றைக்கு எப்படி வழிபாடு வைத்துக் கொள்ள வேண்டும்? ராமபிரானுடைய படம் இருக்கிறதே, ராமர் பட்டாபிஷேக படத்தை இல்லத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். ராமன் முடிசூட்டிக் கொள்கின்ற அந்த பட்டாபிஷேக படத்தை வைத்துக் கொண்டால் நீங்கள் கேட்ட வரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது இதுபோன்ற ராமநவமியிலேயும் வைத்து வழிபாடு செய்யலாம். புனர்பூச நட்சத்திரம் அன்றைக்கும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். ராமர் ஜாதகத்தையும் வைத்து, பட்டாபிஷேக படத்தையும் வைத்து, இல்லத்து பூஜை அறையில் நீங்கள் அலங்கரித்து வைத்து குத்து விளக்கேற்றி வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் உங்கள் எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, ராமபிரான் வழிபாட்டால் நன்மைகளை வரவழைத்துக் கொள்ள வேண்டிய நாள். சேமிப்பு உயரும், செல்வாக்கு மேலோங்கும், பாதியில் இந்த பணி மீதியும் தொடரும். சூரியனுடைய வலிமை அதிகமாக இருப்பதால் அரசியலில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். ரிஷபராசி நேயர்களே, வருமானம் உயர வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள். இன்றைக்கு வளர்ச்சிக்கு நண்பர்களின் ஒத்துழைப்பு கூடுதலாகவே கிடைக்கும். அர்த்தாஷ்டம குருவாக இருந்தாலும் கூட அது வக்ர இயக்கத்தில் இருப்பதால் தாயின் உடல்நலம் சீராகும். சொத்துக்களால் இருந்த பிரச்சனைகள் அகலும். சொந்தங்களில் வாழ்த்துக்களோடு நல்ல முன்னேற்றம் காணப்போகின்றீர்கள். மிதுனராசி நேயர்களே, கல்யாண வாய்ப்புகள் கை நழுவி செல்லும் நாள். எடுத்த காரியத்தை எளிதில் முடிப்பதற்கு கொஞ்சம் சுணக்கம் ஏற்படும். பல நல்ல வாய்ப்புகள் வந்து கை நழுவி செல்கிறதே என்று கவலைப்படுவீர்கள். என்ன இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் கிழமை வெள்ளி என்பதால் அம்பிகை வழிபாட்டில் ஆர்வம் காட்டுங்கள். ராமநவமி என்பதால் ராமபிரான் வழிபாட்டிலும் கவனம் செலுத்துங்கள். உங்கள் வாழ்க்கை வளமாக அது வழிவகுத்துக் கொடுக்கும். கடகராசி நேயர்களே, சந்திரபலம் மேலோங்கி இருக்கும் என்று
பயணத்தால் பலன் கிடைக்கும் நாள். புத்திசாதுரியத்தால் பொருள் வளத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். புது முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். விஐபிக்கள் வீடு தேடி வந்து உதவிக்கரம் நீட்டப் போகின்றார்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். சிம்மராசி நேயர்களே, செல்வாக்கு மேலோங்கும் நாள். செயல்பாடுகளில் உங்களுக்கு வெற்றி உண்டு. குருவும் ராகுவும் இணைந்திருப்பதால் தன்னம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் உங்களுக்கு கூடுதலாக இன்றைக்கு இருக்கும். தனவரவு திருப்தி தரும் நாள். பொதுநலத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கெல்லாம் வெற்றி கொடி விரிக்கும் நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள ராமர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். கன்னிராசி நேயர்களே, எண்ணியது நிறைவேறும் நாள். எடுத்த காரியங்களில் எளிதில் வெற்றி கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழப் போகின்றீர்கள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். விலகிச் சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து இணைவர். துலாம் ராசி நேயர்களே, வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் நாள். மனக்குழப்பங்கள் அகலும். மாற்று கருத்துரையோர் மனம் மாறுவர். குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு அனுகூலம் உண்டு. போன் மூலம் பொன்னான தகவல் வந்து சேரும். இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள நட்சத்திர பூசம் என்பதனாலே நீங்கள் வடிவேலன் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, ராமபிரான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும் நாள். இன்றைக்கு மகிழ்ச்சி அதிகரிக்க நீங்கள் ராமபிரான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, சேமிப்பு உங்களுக்கு உயரும். செல்வாக்கு மேலோங்கும். மதிப்பும் மரியாதையும் கூடுதலாக இருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். பொறுப்புகளில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் நல்ல பொறுப்புகளாக உங்களுக்கு வந்து சேரும். வங்கி சேமிப்பு உயரும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். வளர்ச்சி கூடும் நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம். அண்டை அயலாருடன் சண்டை சச்சரவுகள் அதிகரிக்கும் நாள். அமைதியை கடைபிடிப்பது நல்லது. அமைதியை கடைபிடித்தால் தான் ஆனந்தத்தை காண இயலும். அதிகாலையிலேயே விரயங்கள் ஏற்படலாம். பயணத்தை மாற்றியமைத்துக் கொள்ளுங்கள். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வதுதான் புத்திசாலித்தனம். மகர ராசி நேயர்களே, கைக்கு வந்த வாய்ப்புகள் கை நழுவி செல்லும் நாள். பல வாய்ப்புகள் கைக்கு வந்தும் கை நழுவி செல்கிறது என்று கவலைப்படுவீர்கள். இரண்டிலே கேது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்பு உங்களுக்கு தேவை. கடன் சுமை கூடலாம். பற்றாக்குறை பட்ஜெட் அதிகரிக்கிறதே என்று சொல்வீர்கள். கட்டிடப்பணி பாதியிலேயே நிற்கலாம். குழந்தைகளாலும் உங்களுக்கு சில பிரச்சனைகள் உருவாகும். எனவே குழந்தைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வதுதான் நல்லது. தொழில் வளம் மேலோங்கி இருக்க துணையாக இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, கொடுக்கல் வாங்கல்களில் கவனம் தேவை. புதிய நட்பால் உங்கள் பொருளாதார நிலை உயரும் என்றாலும் கூட ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடும். யாரிடமேனும் ஒரு புது பொறுப்பை கொடுத்திருந்தால் அது நடைபெறுமா என்பது சந்தேகம்தான். மாலை நேரத்தில் மதிய நேரத்துக்கு மேல் ஓரளவு நற்பலன்கள் உண்டு. உங்களுக்கு பயணங்களால் பலன் கிடைக்கும். வழிபாட்டில் கவனம் செலுத்துவீர்கள். நேற்று பாதியில் இந்த பணி இந்த மீதியும் தொடரலாம். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, சுக்கிரபலம் மேலோங்கி இருக்கும் இன்று துயரங்கள் தீரும். துணிந்து செயல்பட்டு வெற்றிகளை வரவழைத்துக் கொள்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகாரிகளாலும் அனுகூலம் உண்டு. உத்தியோக மாற்றங்கள் உறுதியாகலாம். இந்த நாள் மேலும் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள ஸ்ரீ ராமநவமி என்பதனாலே ராமபிரான் வழிபாட்டையும் சீதா பிராட்டி வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.